9 வயது சிறுமி கொலை செய்யப்பட்டதை கண்டித்து புதுச்சேரியில் அதிமுக சார்பில் முழு அடைப்பு போராட்டம். கஞ்சா உள்ளிட்ட போதைப் பொருட்களை புதுச்சேரி அரசு தடுக்க தவறிவிட்டதாக குற்றச்சாட்டு. அதிமுகவின் முழு அடைப்பு போராட்டம் காரணமாக புதுச்சேரியில் வெறிச்சோடி காணப்படும் பிரதான சாலைகள், ஆட்டோ, தனியார் பேருந்துகள் உள்ளிட்டவை இயக்கப்படவில்லை. தனியார் பள்ளிகளுக்கும் விடுமுறை அறிவிப்பு. சிறுமியின் மரணத்திற்கு நியாயம் கேட்டு புதுச்சேரியில் அதிமுக சாலை மறியல் போராட்டம். மக்கள் முதல் வணிகர்கள் வரை அனைத்து தரப்பினரும் முழு ஆதரவு. நாடாளுமன்ற தேர்தலில் போட்டியிட விருப்ப மனு அளித்தவர்களிடம் மார்ச் 10 மற்றும் 11 ஆகிய தேதிகளில் நேர்காணல். அதிமுக தலைமை அறிவிப்பு. விருப்ப மனு அளித்தவர்களிடம் தொகுதி வாரியாக நேர்காணல். 2 நாட்களும் காலை, மதியம் என 2 வேளைகளில் நேர்காணல் நடைபெறும் என அதிமுக தலைமை அறிவிப்பு. அதிமுக பொதுச் செயலாளருடன் பெருந்தலைவர் மக்கள் கட்சி தலைவர் என்.ஆர். தனபாலன் சந்திப்பு. நாடாளுமன்ற தேர்தலில் அதிமுக கூட்டணி மாபெரும் வெற்றி பெறும் என பேட்டி. அதிமுக பொதுச் செயலாளருடன் தமிழ் மாநில முஸ்லிம் லீக் தலைவர் ஷேக் தாவூத் சந்திப்பு. நாடாளுமன்ற தேர்தலில் அதிமுக கூட்டணி அனைத்து தொகுதிகளிலும் வெற்றி பெறும் என திட்டவட்டம். அதிமுக பொதுச் செயலாளருடன் ஐக்கிய முஸ்லிம் முன்னேற்றக் கழக தலைவர் ஹைதர் அலி சந்திப்பு. நாடாளுமன்ற தேர்தலில் அதிமுகவுக்கு ஆதரவு அளிப்பதாகவும் அதிமுக கூட்டணி மிகப்பெரிய வெற்றியை பெறும் எனவும் உறுதி. நாடாளுமன்ற தேர்தல் தேதி வெளியாகும் முன்பே கரூர் அருகே வீடு வீடாக சென்று பரிசு பொருட்கள் அடங்கிய அட்டை பெட்டிகளை விநியோகித்த செந்தில் பாலாஜி ஆதரவாளர்கள். பாத்திரங்கள் அடங்கிய அட்டை பெட்டியை வீடு வீடாக கொண்டு சென்று விநியோகிப்பதை காவல்துறையினர் கண்டுகொள்ளாத அவலம். நாடாளுமன்ற தேர்தலில் வாக்காளர்களுக்கு பணம், பரிசு பொருள் கொடுப்பதை தடுக்க சி விஜில் ஆப் மூலம் வீடியோ அனுப்பலாம். தமிழக தலைமை தேர்தல் அதிகாரி தகவல். சர்வதேச மகளிர் தினம் இன்று கொண்டாட்டம். தமிழ்கூர் நல்லுலகில் வாழும் மகளிர் அனைவருக்கும் அதிமுக பொதுச் செயலாளர் எடப்பாடி கே. பழனிசாமி இதயம் கனிந்த சர்வதேச மகளிர் தின வாழ்த்து. திமுகவின் துணை பொதுச்செயலாளராக இருந்த SP சர்குண பாண்டியனின் மருமகள் சிம்லா முத்துச்சோழன் அதிமுகவில் இணைந்தார். பொதுச் செயலாளர் எடப்பாடி கே. பழனிசாமியை சந்தித்து கழகத்தில் இணைந்தார். திமுகவில் வாரிசுகளுக்கு மட்டுமே மரியாதை, தொண்டர்களுக்கு மரியாதை இல்லை. திமுகவில் இருக்க வைட்டமின் எம் இருந்தால் போதும் என சிம்லா முத்துச்சோழன் குற்றச்சாட்டு. எல்லாத்துக்கும் விட்டமின் எம் தாங்க வேணும். விட்டமின் எம் இருந்தால் போதும். திமுகவை இப்போதைக்கு உள்ள திமுகவை பொறுத்த வரைக்கும். தமிழகத்தில் கடந்த 2 ஆண்டுகளில் 11,308 கிலோ கஞ்சா பறிமுதல் என காவல்துறை தகவல். தமிழ்நாட்டை போதை மாநிலமாக மாற்றியதே விடியா அரசின் சாதனையா என மக்கள் கேள்வி. சேலத்தில் வெள்ளி வியாபாரி கார் ஏற்றி கொல்லப்பட்ட வழக்கில் தலைமறைவாக இருந்த திமுக நிர்வாகி மற்றும் ஆயுதப்படை காவலர் கைது. விடியா ஆட்சியில் திமுகவினரும் காவல்துறையினருமே குற்ற செயலில் ஈடுபட்டு வருவதாக பொதுமக்கள் குற்றச்சாட்டு. தூத்துக்குடி மாவட்டம் திருச்செந்தூர் அருகே மனைவிக்கு உரிமை தொகை வரவில்லை என கூறி விடியா திமுக அமைச்சர் அனிதா ராதாகிருஷ்ணனிடம் முறையிட்டவரை அடித்து உதைத்த திமுகவினர். காயமடைந்தவர் சிகிச்சைக்காக அரசு மருத்துவமனையில் அனுமதி. சேலத்தில் திமுக நகர செயலாளரை விமர்சித்த மீன் வியாபாரி சரமாரியாக அடித்து உதைக்கப்பட்ட விவகாரம். திமுக நிர்வாகி உட்பட 6 பேர் மீது போலீசார் வழக்கு பதிவு. திருநெல்வேலி மாவட்டம் வெள்ளாங்குழி அருகே நெடுஞ்சாலைத்துறை ஒப்பந்த ஊழியரை வெட்டி கொன்றுவிட்டு அரசு பேருந்தை அடுத்து நொறுக்கி தப்பிய மதுபோதை கும்பல். விடியா ஆட்சியில் சட்டம் ஒழுங்கு சந்தி சிரிப்பதால் வெளியே நடமாட முடியவில்லை என மக்கள் வேதனை. நாடு முழுவதும் வீட்டு உபயோக சிலிண்டர் விலை 100 ரூபாய் குறைந்தது.
நாடாளுமன்ற தேர்தல் அறிவிக்க இன்னும் சில நாட்களே உள்ள சூழலில் விலையை குறைத்தது நாடகமா என மக்கள் கேள்வி. மதுரை மாவட்டம் அலங்காநல்லூர் அருகே சட்டவிரோத கருக்கலைப்பில் ஈடுபட்ட பெண் செவிலியரின் வீட்டில் மருத்துவத்துறையினர் சோதனை. அரசு பணியை உதறிவிட்டு பல வருடங்களாக கருவில் உள்ள பெண் சிசுக்களை கொல்வதையே முழுநேர தொழிலாக செய்தது தெரிய வந்ததால் அதிர்ச்சி. காஞ்சிபுரம் மாவட்டம் ஸ்ரீபெரும்புதூரில் சுங்கச்சாவடியை கடந்து செல்லாத வாகனத்திற்கு கட்டணம் வசூலிக்கப்பட்டதால் உரிமையாளர் அதிர்ச்சி. சுங்கச்சாவடி ஊழியர்கள் மீது நடவடிக்கை எடுக்காமல் போலீசார் மெத்தனம். காஞ்சிபுரத்தில் அறிவிக்கப்படாத மின்வெட்டால் வியாபாரிகள் மாணவிகள் கடும் அவதி. விடியா ஆட்சியில் தொடரும் மின்வெட்டால் பொதுமக்கள் வேதனை. கோடை காலத்திற்கு முன்பே சுட்டெரிக்கும் வெயில். கரூர் மாவட்டத்தில் 102 டிகிரி தாண்டி கொளுத்திய வெயிலால் மக்கள் அவதி. மகா சிவராத்திரி இன்று கொண்டாட்டம். நாடு முழுவதும் உள்ள சிவ ஆலயங்களில் சிறப்பு பூஜைக்கு ஏற்பாடு. இந்தியாவில் 60 லட்சம் குழந்தைகளுக்கு சரியான உணவு கிடைக்கவில்லை என அதிர்ச்சி தகவல். பாகிஸ்தான் வங்கதேசத்தை விட ஜீரோ ஃபுட் பிரச்சனையால் இந்திய குழந்தைகள்தான் பட்டினியால் அவதி என ஆய்வறிக்கையில் தகவல். SBI மீது நீதிமன்ற அவமதிப்பு வழக்கு. தேர்தல் பத்திரங்கள் வழக்கில் போதிய தரவுகள் இல்லாததால் கூடுதல் அவகாசம் கேட்ட நிலையில் மனு தாக்கல். இந்தியாவுக்கு எதிரான 5வது மற்றும் கடைசி டெஸ்ட் போட்டியின் முதல் இன்னிங்ஸில் 218 ரன்களுக்கு ஆல் அவுட் ஆனது இங்கிலாந்து. முதல் நாள் ஆட்ட நேர முடிவில் இந்திய அணி ஒரு விக்கெட் இழப்பிற்கு 135 ரன்களை எடுத்து நிதான ஆட்டம்.